ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே கடலை மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கவர் கடலை மிட்டாய் வறுத்தது தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதை நல்லா கொஞ்சம் கூட வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி கை வச்சு இருக்கும்போது அந்த தோல் எல்லாம் தானாகவே உதிர்ந்துடும். அப்புறமா தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி அதை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. அப்புறமா இதுக்கு நான் சர்க்கரை பாகு 1 கிளாஸ் கடலைக்கு நான் 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். என்னை கொஞ்சம் அதிகம் ஆகிட்டு சர்க்கரை, இது ரொம்பவே இனிப்பாக இருந்து இந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு பதம் பார்க்க போகிறோம். இதை ஒரு தண்ணியில், ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் இதை விட்டு பாருங்கள். தண்ணியோட சர்க்கரை கலந்துட்டுன்னா பதம் வரலன்னு அர்த்தங்க. மறுபடியும் நான் ரெண்டாவதும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ அதில் நம்ம கையில் தண்ணியில் ஒட்டாமல் நம்ம கையில் அழகாக வருது பாருங்கள். இது 2வது ஸ்டேஜு. நமக்கு 3வது ஸ்டேஜ் தான் வேணும். ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், இதை நான் கையில் இப்போ எடுத்து பார்க்குறேன். அழகாக கம்பி போல் நீண்டி வருங்க பாருங்கள். இது தாங்க நமக்கு கடலை மிட்டாய் பண்ணுறதுக்குள்ள ஸ்டேஜு. இந்த டைமில் நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். நான் ஏற்கனவே அதை அரிச்சு வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் தண்ணி விடும்போது. இப்போ அதை நான் ஒரு வானலியில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே வரேன். கடலை நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே வாங்க. சிம்மில் வச்சு கிண்டுங்க. கிண்ண பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு இதை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், எடுத்து வச்சுட்டு கத்தியில் நெய் தடவி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்பவே நல்லா இருந்து எனக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாகிட்டு நீங்கள் வேணால் 3/4 கிளாஸ் சேர்த்துக்கோங்க சர்க்கரை. இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.